வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக மின் மோட்டார்கள் படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 15 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மண்டலம் வாரியாக மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து துணை முதலமைச்சரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்கிவிடும் என்று தெரிகின்றது. அதனால் மழைநீர் வடிகால் பணி, மின்வாரிய கேபிள்களை அமைக்கும் பணி, குடிநீர் குழாய்களை அமைக்கின்ற பணி என ஏற்கனவே செய்து வரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் தடுக்கின்ற வகையில் புதிய பணிகளை எடுப்பதற்கு முன் நாம் ஏற்கனவே எடுத்து முடிக்காமல் உள்ள பணிகளை செய்து முடிக்கும்படி உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மக்களை காப்பாற்றும் படகுகளை ஒரே இடத்தில் வைக்காமல் அந்தந்த வார்டுகளுக்கு தற்போதே பிரித்து அனுப்பி வைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.